இந்த பிரபஞ்சம் உருவாகும் முன் ஒலி கூட இல்லாத அந்த அமைதியில் ஒரு சக்தி இருந்தது. அது உருவமற்றது, ஆனால் எல்லா உருவங்களுக்கும் காரணமானது. அவன் காலத்தையும் கட்டுப்படுத்துபவன். அவன் கோபம் அழிவு, அவன் அமைதி ஆனந்தம். அவன் கண் திறந்தால் உலகம் எரியும், அவன் கண் மூடியால் உலகம் தியானிக்கும். அவன் யார் தெரியுமா? அவன்தான் மகாதேவன், பரமசிவன். இன்று அந்த பரமசிவனின் மறைந்த ரகசியங்களைப் பற்றி நாம் பார்க்கப் போகிறோம். நம்பர் 1. சிவன் ஏன் முதலில் ருத்ரா என்று அழைக்கப்பட்டார் என்று தெரியுமா? பழைய வேத காலத்தில் சிவன் ருத்ரா என்று அழைக்கப்பட்டார். பின்னர் மக்கள் அவரை சிவன் என்று அழைக்கத் தொடங்கினர். எனவே அவர் இந்து மதத்தின் பழமையான கடவுள்களில் ஒருவர். நம்பர் 2. சிவன் ஆதியோகி என்று அழைக்கப்படுகிறார், அதாவது முதல் யோகி. மரபின்படி அவர் சப்தரிஷிகளுக்கு யோகா கற்றுக் கொடுத்தார். தியானத்தை மனிதகுலத்தின் உள்ளமைதிக்கான கையேடாக மாற்றினார். நம்பர் 3. சிவன் ஏன் நீலகண்டர் என்று அழைக்கப்படுகிறார் தெரியுமா? தேவர்கள் கடலை கடையும்போது ஹாலஹல என்ற ஆபத்தான விஷம் வெளிவந்தபோது உலகை காப்பாற்ற சிவன் அதை குடித்தார். அந்த விஷம் அவரது தொண்டையில் தங்கி நீல நிறமாக மாறியது. அதனால்தான் அவர் நீலகண்டன். நம்பர் 4. எளிமையை விரும்பும் சிவன். பல கடவுள்கள் தங்கத்தாலும் நகைகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் சிவன் சாம்பல், புலித்தோல் மற்றும் பாம்புகளை விரும்புகிறார். சாம்பல் என்பது பொருள் அனைத்தும் தூசியாக மாறும் என்ற உண்மையை குறிக்கிறது. அவர் ஒரு அலைந்து திரியும் துறவியைப் போல உடை அணிந்தாலும் பிரபஞ்சத்தையே ஆளுகிறார். நம்பர் 5. நந்தி ஒரு வாகனத்தை விட மேலானது. அவரது காளையான நந்தி வெறும் போக்குவரத்துக்கு மட்டுமல்ல, நந்தி வலிமை, பொறுமை மற்றும் பக்தியை குறிக்கிறது. கோயில்களில் நந்தி எப்போதும் சிவலிங்கத்தை நோக்கியே இருப்பார். நம்பர் 6. பிரபஞ்ச நடனக் கலைஞர் நடராஜராக சிவன் தாண்டவ நடனத்தை நிகழ்த்துகிறார். இது படைப்பு, காத்தல் மற்றும் அழிவு அனைத்தையும் ஒரே நேரத்தில் குறிக்கும். நம்பர் 7. சிவனின் 3வது கண். சிவனின் நெற்றியில் 3வது கண் உள்ளது. இது ஞானத்தையும் சக்தி வாய்ந்த அறிவையும் குறிக்கிறது. அது திறக்கும்போது அது தீமையை அழிக்கிறது. நம்பர் 8. அவர் தலையில் இருக்கும் நிலா எதற்கென்று தெரியுமா? அவரது தலையில் இருக்கும் பிறை நிலா காலத்தின் மீது உள்ள கட்டுப்பாட்டை குறிக்கிறது. காலம் அனைவரையும் கட்டுப்படுத்தும், ஆனால் அதை கட்டுப்படுத்துவது அந்த எம்பெருமான். உங்களுக்கு தெரியுமா சிவன் ஏன் அர்த்தநாரீஸ்வரராக மாறினாருன்னு? சிவன் அர்த்தநாரீஸ்வரராக பாதி சிவன் பாதி பார்வதியாக தோன்றுகிறார். உண்மையான சக்தி ஆண்மைக்கும் பெண்மைக்கும் இடையிலான சமநிலை என்பதை நிரூபிக்கத்தான். நம்பர் 10. சிவா ஏன் தனது கழுத்தில் பாம்பை அணிந்திருக்கிறார் என்று தெரியுமா? அந்த பாம்பு வாசுகி. இதன் அர்த்தம் அவர் பயத்தையும் மரணத்தையும் வென்றவர். ஆபத்தையும் அவர் கட்டுப்படுத்துகிறார். அதனால் பாம்பு அவருக்கு ஆபரணம் அல்ல, அது சக்தியின் சின்னம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.